வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மரவள்ளி கிழங்குல எப்படி புட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மரவள்ளி கிழங்கு புட்டை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு, இவ்வளோதான். இப்போ இந்த தோல் நீக்கி எடுத்தாச்சு. இனி இதை நாம் இப்படி சீவி எடுக்கணும். பாருங்கள், எல்லா கிழங்கையும் சீவி எடுத்தாச்சு. இனி நாம் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த தண்ணியை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி நம்ம உடம்புக்கு ஆகாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மெதுவாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கிழங்கு அவிக்கும்போது அதில் உள்ள தண்ணியை நம்ம வடித்து தூர ஊற்றிடுவோம். ஆனால் இது நம்ம புட்டை வைக்கிறதுனால இதில் உள்ள தண்ணி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி இது பிழிஞ்சு எடுத்துடலாம். 2 வாட்டி இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வாட்டி கூட இவ்வளோ கலராக தண்ணி வந்திருக்கு. நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது சூடாகிறதுக்கு அடுப்பில் வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் சேர்த்தா போதும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து புட்டை வைக்கிற குழலில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கிழங்கு, மறுபடியும் கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 துண்டு வர்ற அளவுக்கு கொஞ்சம் கிழங்கும் தேங்காயும் சேர்த்து வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள், அதிலேருந்து நல்லா ஆவி வருது, நல்ல வாசனையும் வருது. எடுத்துடலாம். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இதோட இனிப்பு சேர்த்து சாப்பிடணும்னு நீங்கள் விருப்பப்படுறவங்க இதில் சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். காரம் தேவை அப்படின்னு விரும்புகிறவங்க சிக்கன் குழம்பு, சிக்கன் கொத்து சேர்த்து சாப்பிடலாம். நாங்கள் ஏற்கனவே எங்களோட சேனலில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ முடியும் போது டிஸ்பிளேயில் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.